பிரச்சாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னை பார்த்தா தெரியல. எனக்கு இப்போ இந்த தந்தி டிவி நேர்கள்லாம் இது யாருன்னு கேட்பாங்க. அந்த நேரத்துக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு இன்னும் இல்ல. குரலும் போயிடுச்சு, கலர் எல்லாம் போயிடுச்சு, வெயில் பிரச்சாரம் இப்போ உச்சத்துல இருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்டபிளி நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. இன்னும் ஒரு வாரம் இருக்கு. சோ சேவ் யுவர் எனர்ஜிஸ். சூரிய தாக்கம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீங்க சொல்ற அர்த்தம் வேற. களத்துல அப்படி எதுவுமே கிடையாது. எங்களுடைய இயற்கையான சூரியனுடையது, இங்க இருக்கிற செயற்கையான சூரியனுடைய தாக்கம் ஒண்ணுமே கிடையாது. இந்த இங்க இருக்கிற செயற்கையான சூரிய தாக்கம் வந்து மக்கள் வந்து மிகுந்த கோபத்துல இருக்கிறாங்க. 3 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வந்து அவங்க வாக்குறுதியை 550 வாக்குறுதிகள்ல வெறும் 50 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. 500 வாக்குறுதிகள் நிறைவேற்றல. அதுவும் முக்கியமானது, அரசு ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க, விவசாயிகள் கோபத்துல இருக்கிறாங்க, எல்லாம் வீட்டுல பெண்கள் மிக்கமா நிறைய கோபத்துல இருக்கிறாங்க. இந்த வெதர்லயும் பசுமையா இருக்கே சில இடங்கள்லாம். எங்க இலையெல்லாம் பசுமையா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. காஞ்சி போயிடுச்சு இந்த மாவட்டம். எங்க பார்த்தாலும் வறட்சியா இருக்குது, காஞ்சி மாவட்டம். ஆனால் இந்த மாவட்டத்துல பல வளங்கள் இருக்கு. தருமபுரி மாவட்டத்துல பல வளங்கள் இருக்கு. தெரியுது. நீங்க அதான் நான் டைவர்ட் பண்றேன் அதுல. அதனால இந்த மாவட்டத்துல எவ்வளவு வளங்கள் இருக்கு. ஆனா அந்த வளங்களை சரியான முறையில இவங்க கையாடல. இலையும் மாம்பழமும் நல்லா ஒட்டிருக்குமே, ஒட்டியே இருக்கே. இப்போ வந்து முறை ஏன் பிரிஞ்சிருச்சு? இல்ல, இப்போ பூவும் பழமும் ஒன்னா சேர்ந்துருக்கு. போதும். ரெண்டு கட்சி கூட போய் அவங்களுக்கு எல்லாம் எங்க தோல்ல சுமந்து 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 அவங்களுக்கு உயிரை கொடுத்து அவங்கள முதலமைச்சர் ஆக்கி கடைசியில் அவங்க கிட்ட போயிட்டு எங்களுக்கு சமூக நீதி கொடுங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, டாஸ்மாக் கடையை மூடுங்க, இந்த தடுப்பணையில கட்டுங்க, விவசாயிகளுக்கு விளைபொருள்களை கொஞ்சம் விலையை உயர்த்தி கொடுங்க, இப்படியெல்லாம் தொடர்ந்து இவங்க 2 பேர்கிட்டும் கெஞ்சி 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 எங்களுக்கு அழுத்து போச்சு. மாத்தி சொல்றாங்களே. எடப்பாடி பழனிசாமி நமக்கு பேட்டி கொடுத்தாரு, நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க தான் வருத்தப்படும். 3 எம்எல்ஏ உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா எங்களால, அதிமுகவால, கூட்டணியில இல்லாததுக்கு பாமக தான் வருத்தப்படும். அதாவது ஹரி, 10 ஆண்டுகளுக்கு பிறகும் அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் செஞ்சிருக்கிறாங்க. 10 ஆண்டுகள் பிறகும் அதிமுக 66 எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா இதுவே பெரிய சாதனையை நான் சொல்லுவேன். நான் அதுக்கு நீங்க தான் காரணமா? அதுல 66 எம்எல்ஏக்களில் 36 எம்எல்ஏக்கள் நாங்க காரணம். அடிச்சு சொல்லுவேன் நான். எங்க வேணா அடிச்சு சொல்ல. எங்கிட்ட புள்ளிவிவரங்கள் இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் கூட 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க அடுத்தது எதிர்கட்சியார் நேரத்தில் 60 தான் ஜெயிச்சாங்க. ஆனா எங்களால 66 எம்எல்ஏக்களில் 36 எம்எல்ஏக்கள் எங்களால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாங்க ஒத்துக்கிறோம். எங்க 5 எம்எல்ஏக்கள் அவங்களால வெற்றி பெற்றிருக்கிறோம், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா எங்களால 36 அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்ததுனால இழந்தாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன்னுமுடுக்குறாங்க. எங்களுக்கு கொடுக்கலன்னா 20 எம்எல்ஏ மேல தாண்டி இருக்க மாட்டாங்க. 10% கொடுத்தது எடப்பாடி அரசு. ஏன் இன்னும் கூடுதலா அவங்க வெற்றி பெற முடியலன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை, இபிஎஸ் ஓபிஎஸ் குள்ள பிரச்சனை, 2 பேருக்குள்ள போட்டி, யார் முதலமைச்சரா வரணும், அதுக்குள்ளே தேர்தலுக்கு முன்பே அவங்களுக்குள்ள பிரச்சனை. அது எல்லாருக்கும் தெரியுது. 24க்கு வருவோம். இந்த எலெக்ஷன்ல அதிமுக உங்க கூட கூட்டணியே பேசலையாமே, உங்களை அப்ரோச்சே பண்ணலையாமே? நாங்க பேசவே இல்லையே. அவங்களும் உங்களை அப்ரோச் பண்ணலையா? அது இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். கேட்டேன், நாங்க அப்ரோச் பண்ணல. அதிமுக வந்து அப்ரோச் பண்ணிருப்பாங்க தானே. அதிமுக வந்து விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கிட்ட எவ்வளோ கெஞ்சினாங்க கூட்டணிக்கு வர சொல்லி. எத்தனையோ முறை 5 முறை கேட்டிருக்காங்கன்னு அந்த செய்திகள்லாம் வந்தது எனக்கு. அவரு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு காங்கிரஸ் கிட்ட நாங்க உங்களுக்கு 18 சீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கெஞ்சினாங்க. காங்கிரஸ் கிட்ட 18 சீட் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. காங்கிரஸும் இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிறகு சீமான் அவர்களை போட்டு நீங்க எப்படியாவது வாங்கன்னு சொன்னாங்க. சீமான் அவர்களும் போல. பாட்டாளி மக்கள் கட்சியோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அவங்க மறுக்கலாம், நீங்க மறுக்கலாம். நான் பேசல. மருத்துவர் ஐயா அவர்கள் பேச்சுவார்த்தை அதிகாரம் எனக்கு கொடுத்தாரு. நான் அதிமுக நான் பேசல. சண்முகெல்லாம் வந்து பார்த்தேன். அவரு தைலாபுரம் தோட்டத்துக்கு வெளியில இருந்து ஃபோன் பண்ணி, ஐயா நான் தோட்டத்துக்கு வாசல்ல நின்றுட்டு இருக்கிறேன், சும்மா உங்களை பார்க்கணும். ஐயா தைலாபுரம் தோட்டத்துக்கு யார் போனாலும் ஐயா பார்ப்பாரு. வாசல்ல நின்றுட்டு, ஐயா நான் வாசல்ல நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது போய் பார்த்துருக்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா பார்த்துட்டதுக்கு அப்புறம் கூட்டணியை தான் பேசல. பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து அவரே உங்களுக்கு மீடியா கிட்ட, உங்க மீடியால முதல்ல தலைப்பு செய்தி வந்துடும். உடனே பார்த்தார் சண்முகம், CV சண்முகம் பார்த்தாரு, உங்க மீடியாவில் தானே வரும்.
ஏன்னா அவர்கிட்ட சொல்லி 5 நிமிஷத்துக்குள்ள செய்தி வெளியில வந்துடும். நீங்க தான் ரிலீஸ் பண்ணீங்கங்கறாங்க. யாரு? நான். அதாவது பாட்டாளி மக்கள் எங்களுக்கு தேவையா? எங்களுக்கு நாங்க பேசுறது கூட இல்லைன்னு சொல்றோம். நாங்க ஏன் ரிலீஸ் பண்ணணும்? பாஜகவுக்கும் உங்களுக்கும் ஒட்டுதான். அதாவது ஏதோ ஸ்டாலின் அவர்கள் சொல்றது ஏதோ பாஜகவோட சேர்ந்துட்டாங்க. அங்கே பாஜக 98 இருந்து 2004 வரைக்கும் பாஜக கூட்டணியில் தான் இருந்தோம். அந்த கூட்டணியில் அவரும் தானே இருந்தார், திமுகவும் தானே இருந்தது. வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் நாங்கள் கூட்டணிகள் தான் இருந்தோம். இதுக்கப்புறம் 2014 பாஜக கூட கூட்டணியில் தானே நாங்கள் போட்டியிட்டோம், தருமபுரியில் வெற்றி பெற்றோம். 2019 அதிமுக பாஜக பாமக கூட்டணியில் தானே இருந்தது. 2021 அதிமுக பாமக பாஜக கூட்டணியில் தானே போட்டியிட்டோம். இந்த தேர்தலில் அதிமுக வெளியேறி இருக்குது, அவ்வளவுதான். நாடாளுமன்ற தேர்தல் 2014, 19, 24 3 தேர்தல். ஆனா உங்க மேல இருக்கிற இம்ப்ரெஷன் இன்னும் மாறல பாத்தீங்களா? கூட்டணி மாறிட்டே இருக்கிறாங்க. அதான் இது ஒரு செயற்கையா உருவாக்கியது. இவங்க கூட கூட்டணி போனா நாங்க தியாகிகள், போலனா நாங்க துரோகிகளா இவங்களே பேசிக்கிறது எங்களை பத்தி. திமுகவோட போலனா எங்களை பத்தி அவ்வளவு மோசமா பேசுவோம், விமர்சனம் பண்ணுவாங்க. அதிமுகவோட போலனா எங்களை பத்தி மிக மோசமா அங்க போறாங்க இங்க போறாங்க. நாங்க எங்கேயுமே போலங்க, இங்கதான் இருக்கிறோம். அவங்க தான் போய் அங்க போய் இங்க போய் யாரையோட கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அது அவசியமும் கிடையாது. பொதுவான விமர்சனம் நீங்க நிறைய எதிர்கொண்டிருப்பீங்க, பொது வழியில பார்த்திருப்பீங்க. பாமக நிறைய பேரம் பேசும், கூட்டணி நிறைய கேட்கறாங்க. சில 100 கோடி வாங்கிட்டு தான் பாமக ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி போகுது. இது அதாவது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு எங்க மேல. அது யாராவது ஒருத்தர் நிரூபிக்க முடியும்? சும்மா பேசலாம், அப்படின்னா பேசலாம். அதாவது நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் டுபாக்கோ லாபியை தன்னந்தனியாக நான் எதிர்த்தேன். அன்னைக்கு டுபாக்கோ லாபி எத்தனை 1000 கோடி வேணால் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. யாராவது என் ஆஃபீஸில் வந்தீங்கன்னா நாங்கள் சிபிஐயில் நாங்கள் சொல்லி நாங்கள் கைது செய்வோம்னு சொன்னோம். குட்கா லாபி எவ்வளோன்னா நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் ஃபார்மசூட்டிக்கல் லாபியிலேருந்து இந்த கொக்கோ கோலா, பெப்சி லாபி இதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் மீறி நாங்கள் நேர்மையான முறையில் அரசியல் கடைபிடித்து இன்னைக்கு இந்தியாவுக்காக நாங்கள் உழைக்கிறோம். எங்கள்கிட்ட இவங்க கூட வரலன்னா உடனே இவங்க அப்பாவும் பிள்ளையும் கிளப்பி விட்டுடுவாங்க எங்களை பற்றி. 2Gயில் 1,76,000 கோடி வாங்கினாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்குல்ல. அதை பற்றி என்ன நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்களேன். நீங்கள் சும்மா பேசுறதே பேசிட்டு போகலாம். அவங்க கூட கூட்டணி வரலன்னா உடனே வாங்கிட்டாங்க போட்டாங்க. நாங்கள் வாங்கி என்ன நாங்கள் அப்படி வாங்கியிருந்தோம்னா ஏதாவது ஒன்று வெளியில் ஏதாவது வந்திருக்கணும். நாங்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் தேர்தல் நடத்துறதுக்கு. ஒவ்வொரு தேர்தலில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். திமுக ஆளுங்கட்சி, அதிமுக ஆண்ட கட்சி. ஆனா அவங்க ரெண்டு கட்சிகளும் கொட்டிட்டு இருக்கிறாங்க, பணத்தை கொட்டிட்டு இருக்கிறாங்க. Why BJP? Why not BJP? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.